1967 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். அப்பொழுதிலிருந்தே எங்களது காங்கிரஸ் பேரியக்கம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டே வந்தது. திராவிட கட்சிகளின் கூட்டமைப்பில் மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் சுயாட்சியும் என்ற கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த முறை தேர்தலுக்கு எங்களது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற ஒரு கட்டளையோடு எங்களது தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார். இருந்தாலும் அதற்கான இடம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது எங்களது அகில இந்திய தலைமை ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கான பங்குகள் கிடைக்க பெறும் ஒரு கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்பது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். அதிலும் இன்று நாங்கள் சட்டசபைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்களே சென்றாலும் கூட எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக கருதுகிறேன்.